அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கரூர்ல நடந்த தாவேகாவுடைய கூட்டத்தின் போது இறந்தவங்க, காயப்பட்டவங்க மேல நம்ம ரொம்ப மனதார பரிதாபங்களை, அனுதாபங்களையும் தெரிவிச்சுக்கொள்வோம். இப்போ எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க. கரூர்ல நடந்ததுக்கு இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், எல்லா தரப்பு மக்களும் பேசிட்டாங்க. நான் இது வரைக்குமே பேசலை. ஏன் பேசலைன்னா, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அந்த விஷயத்த மற்றவங்களாம் பேசுவாங்களான்னு எதிர்பார்த்தேன். யாருமே பேசலை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல நான் விரும்புகிறேன். என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை குறை சொல்றதுலயே எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை யாருமே யோசிக்கல. ஜனநாயகன் விஜய் அவர்கள் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. பேரு ஜனநாயகன். ஜனநாயகன்னா என்ன அர்த்தம்? ஜனங்களுடைய நாயகன், மக்களின் நாயகன். அந்த படத்தோட பேரை வச்சே தெரியுது, இது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு. இப்போ அதுக்கான ஷூட்டிங் வேலைலாம் நடந்துட்டு தான் இருக்குது. நீங்க எல்லாரும் சிந்திக்க மறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கரூர்ல நடந்த அந்த நிகழ்வின் போது 24 25 இதெல்லாம் வச்சு ட்ரோன் வச்சு வீடியோ பண்ணாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? இத்தனை ட்ரோன் பறக்க விடுறதுக்கு பைத்தியக்காரனா? இத்தனை ட்ரோன் பறக்க வச்சு வீடியோ எடுத்து ஒரே ஒரு காரணம் தாங்க. இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா யாராவது? அங்க நடந்தது அரசியல் மீட்டிங் இல்லைங்க, ஷூட்டிங். விஜய் அவர்கள் வாகனத்துக்கு உட்கார்ந்து ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, அது வீடியோன்னு வந்திருக்கு. ஆனால் அது உள்ளுக்குமே ஷூட்டிங் நடந்திருக்கு. இன்னைக்கு சொல்றேன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனநாயகன் படம் வெளியே வந்தா இந்த அரசியல் மீட்டிங்ல கதைச்ச அத்தனை வீடியோக்களும் வரும் அதுல, அந்த படத்துல. அதே நோக்கத்துக்காக தான், அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளவு பெரிய மீட்டிங் வச்சு ஷூட்டிங் நடத்தி இருக்கிறாங்க. மக்களுக்கு அதை புரிஞ்சு கொள்றதுக்கு முடியல. அந்த ஆங்கிள் யாருமே ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா, அது எப்போ வெளியிட்டதுன்னு தெரியல. நான் ஷூட்டிங்க்கு போறேன், நீங்க எல்லாரும் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ விஜய் கதைச்சிருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா இல்லையான்னு.